கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வியப்புமிக்க செய்தியை நான் உங்களுக்கு தருகிறேன். மனிதர்கள் அங்கெங்கும் ஓடி அலைந்து எதற்கெதிராமோ அவர்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கக்கூடியதற்கு ஒரு முக்கிய விடயமாக இந்த பகுதியை நான் உங்களுக்கு தரும்படியாக ஆசைப்படுகிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது கொலோசியர்கள் நிறுவம் 1ஆம் அதிகாரம், கொலோசியர்கள் நிறுவம் 1ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களை நானே உங்களுக்கு வாசிக்கிறேன். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது ஒரு அழகான நிகழ்வுகள் இங்கே இருக்கின்றன. மனிதர்கள் இன்றைக்கு எங்கெங்கெல்லாமோ தேடி நாடி ஓடி ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல திசைகளிலும் காடு கடந்து கடல் கடந்து தங்களுடைய திரவியங்களை தேடுவதற்காக பல வகைகளில் சென்று கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் இந்த நாட்களிலே காணுகிறோம். ஆனாலும் கூட அவர்கள் எவ்வளவோ பொருட்களை சம்பாதிக்கிறார்கள், வீடுகளை கட்டுகிறார்கள், மாளிகைகளை கட்டுகிறார்கள். ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு நம்பிக்கையான ஒரு சூழலை அவர்களுக்குள் இல்லாமல் போய்விடுகிறது என்ற வருத்தம் அனைவருக்கும் இருக்கிறது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தான் கட்டிய வீட்டிலே ஒரு 40 ஆண்டு காலங்கள் தொடர்ச்சியாக ஒரு சதவிகித விகிதாச்சாரத்தினுடைய கணக்குப்படி பார்த்தால் ஒருவன் தானே சம்பாதித்து தன்னுடைய சொத்துக்களினாலே தன்னுடைய சுகங்களினாலே கட்டிய ஒரு அருமையான வீட்டில் ஒரு 40 வருடங்கள் அவனால் வாழ முடியவில்லை. காலமெல்லாம் கஷ்டப்பட்டு பேங்கிலே பணத்தை போட்டு அந்த வட்டிக்கு இந்த வட்டிக்கு என்று சொல்லி வாங்கி ஒரு அருமையான வீட்டை அவர் கட்டுவார். ஒருவேளை இந்த உலகத்தில் நல்ல வேலை செய்து கொண்டிருந்தால் அவர் தன்னுடைய பென்ஷன் பணவகைகளாம் வைத்துக்கொண்டு ஒரு 60வது வயதிலே அவர் கட்ட ஆரம்பிப்பார். ஆனால் அவர் ஒரு 20 ஆண்டுகள் கூட அதில் நிலைத்திருக்க முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த 20 ஆண்டு காலங்களிலே அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் அவரை ஒரு ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலையிலே காணப்படுகின்ற ஒரு அனுபவம் நிறைய இடங்களில் இருக்கிறது. நான் விகிதாச்சாரத்தின் அடிப்படையிலே சொல்லுகிறேன். சில நபர்கள் 20 வருடங்கள், சில நபர்கள் 10 வருடங்கள், சில நபர்கள் பால் காய்த்து அந்த அடுப்பினுடைய வெக்கை தனியதற்கு முன்பதாக மறித்து விடுகின்ற காட்சியெல்லாம் நான் சில இடங்களிலே பார்த்திருக்கிறேன். ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது மனிதன் பல வகைகளிலும் ஒரு பூரணத்தையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் எதிர்பார்த்தாலும் கூட எல்லாம் மாயையாக இருக்கிறது என்றுதான் நாம் பார்க்கிறோம். இது உலகத்தில் இருக்கக்கூடியவைகள். ஆனால் இந்த சொற்ப காலத்தில் தாங்கள் அழிந்து போகின்ற அந்த நிலையில் காணப்படுகின்ற நிலைக்காக மனிதன் வைராக்கியமும் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஈவ இறக்கமில்லாத தன்மையும் பல வகைகளிலே மனிதனை அது பாழ்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். எதற்காக நாம் சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோம், எதற்காக சுகத்தை சேர்த்து வைக்கிறோம், எப்படியெல்லாம் சேர்த்து வைக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தாங்களுக்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கத்தான் செய்கிறது, நமக்கும் ஒரு நாள் நடந்துவிடும், ஆகையினாலே இந்த சொத்து சுகங்களை சேர்த்து இவைகள் நாம் என்ன செய்ய போகிறோம், ஆகவே இந்த ஏழை எளியவர்களுக்கு நம்மளால் இயன்றதை கொடுப்போம் என்கின்ற ஒரு மனதிலே ஒரு பக்குவம் இருக்காது. ஒரு மனிதரை ஒரு இடத்திற்கு சென்று வந்து கொண்டிருந்த பொழுது அவர் வீட்டிலே ஒரு வேலை செய்கின்ற ஒரு ஏழை தாயார், அவருடைய கணவனார் ஒரு ஆபத்துக்குள்ளான நிலையில் இருக்கிறார். அப்படி ஆபத்துக்குள்ளான நிலையில் இருக்கிற பொழுது காலமெல்லாம் அவருடைய குடும்பத்தில் அவர் வேலை செய்யக்கூடிய ஒரு ஏழ்மையான தாயார் தான். ஆனால் அவர் கணவனார் ஆபத்துக்குள்ளாக ஒரு அரசு மருத்துவமனையில் இருக்கிற பொழுது அங்கிருந்து நாங்கள் ஒரு இடத்திற்கு சென்று வருகிற பொழுது அங்கே அந்த நபரை சந்திப்பதற்கு அந்த நபருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னவர் ஒரு 200 ரூபாய் எடுத்து கொடுத்தார். அது ஒரு போன வருடம் அல்லது ஒரு 1.5 வருடத்துக்கு முன்பதாக. நான் இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், எவ்வளவோ பணங்கள் இருக்கின்றன, எவ்வளவோ காரியங்கள் இருக்கின்றன. தன்னுடைய வீட்டிலே வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையால் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்புக்குள் இருக்கின்ற பொழுது அந்த பாதிப்பை ஒரு சரி செய்வதற்கு நம்மளால் கொஞ்சம் ஏண்ட அளவிற்கு பணத்தை கொடுப்போம் என்ற எண்ணம் அவருக்குள் இல்லை. நாம் வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு நூற்றுக்கதியினுடைய வேலைக்காரன் பலகீனப்பட்டிருந்தான். அந்த பலகீனப்பட்டிருந்த அந்த வேலைக்காரனை சுகமாக்குவதற்கு ஆண்டவரை கூப்பிடுகின்ற பொழுது அதை சொல்லப்பட்டிருக்கிறது, பல வைத்தியர்களை பார்த்தான், பல இடங்களுக்கு சொன்னான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனுக்கு பிரியமான வேலைக்காரன், அவன் எப்படி சுகமாக வேண்டும் என்று இந்த நூற்றுக்கதிபதி பல முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆகவே எள்முனை அளவாது உனக்கு உன் அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கு பழகியவர்களுக்கு
அல்லது உனக்கு ஒரு வேலை செய்தவர்களுக்கு நீ எப்படிப்பட்ட உதவிகளை நீ செய்திருக்கிறாய் என்பதை நீ பார்க்க வேண்டும். இப்போ நீங்கள் பொதுவாகவே வேதங்களுடைய அமைப்பின் அடிப்படையில் பார்த்தால் ஒரு மனிதன் வேலை செய்தால் அந்த வேலை செய்து அவனுடைய நெற்றியின் வேர்வை நிலத்தில் சிந்தி உணவுறதுக்கு முன்பதாக அவனுடைய கூலியை ஏராளமும் தாராளமும் கொடுத்து அவனை தன் வீட்டிற்கு அனுப்பி வைத்து நீ நன்றாக இன்றைக்கு உன் மனைவி பிள்ளைகளோடு நன்றாக சாப்பிட்டு உறங்கி வா என்று அனுப்பவில்லை என்று சொன்னால் அது பாவம். இல்லை என்று சொன்னால் அது அவனுடைய வாழ்க்கையில அதே நிலைக்கு அவனை ஒரு நாள் அது கொண்டு போய்விடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே ஒரு மனிதன் பரிபூரணத்தை தேடி வாக்கியத்தை தேடி எங்கெங்கெல்லாமோ அவன் அலைந்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் கூட அவனுக்கு கிடைக்காமல் போவதற்கு காரணம் என்ன என்றால் தன்னை போல் பிறனை நேசிக்கின்ற ஒரு தன்மை அவனுக்குள் இல்லை. மற்றவனுக்காக ஒரு நன்மைக்காக பிரயாசப்படுகிற ஒரு நிலைமை இல்லை. தன்னிடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த தன் வயல்வெளியிலே வேலை செய்து கொண்டிருந்த போபாஸ் என்பவர் அவர் தன்னுடைய அறுவடை நடக்கின்ற இடத்திற்கு செல்கிறார். செல்லுகிற பொழுது அவரை பார்த்து எல்லோரும் கையெடுத்து கும்பிடுகிறார்கள். அப்படி கும்பிடுகின்ற பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பாராக இவர் என்று சொல்லுகிறார். அவர்கள் உம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார்களாக வேலைக்காரர்கள் சொல்கிறார். இன்றைக்கு எந்த ஒரு வேலைக்காரர்களும் தங்களுடைய எஜமானை பார்த்து ஒரு கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது ஊழியத்திலே ஒரு தலைமை பொறுப்பில் ஸ்தாபன பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர்களை பார்த்து சொல்ல முடிகிறதா என்றால் இல்லாத அளவிற்கு இருக்கிறது. ஆகவே இப்படியெல்லாம் மனிதர்கள் தங்களுடைய சொத்து சுகங்களை மற்றவர்கள் வயிறையத்தக்கதாக சேர்த்து வைத்துவிட்டு புண்ணியமும் புகழையும் தேடி ஒரு வயதிற்கு மேலே அவர்கள் நன்மை செய்வது போல ஆங்காங்கே பல இடங்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருகிற சில காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவருடைய முடிவு என்ன நடக்கிறது என்று சொன்னால் அவர்கள் ஏதோ வழிபோக்கர்களை போல மறித்து அவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் போல ஆகிவிடுகிறார்கள். சில இடங்களில் அவர்கள் வீட்டிலே மறித்து விட்டால் 4 பேர் அவரை தூக்கிட்டு போகின்ற பொழுது வேட்டு போட்டு கூத்தாடி கும்மாளம் அடித்து நம்முடைய இதை போய்விட்டது. ஒரு சில பேர் உண்மையிலே வேதனைப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இருக்கிற காட்சியை நாம் வேதத்தில் அறிந்து கொள்ள இயலுகிறது. ஆனால் இந்த கொலோசியர்கள் நிருபத்தில் சொல்கிறது சகல பரிபூரணமும் இயேசு கிறிஸ்து இடத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. சகல பரிபூரணமும் கர்த்தரால் இயேசு கிறிஸ்து இருக்கிறது. அப்ப அந்த பரிபூரணத்தை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பரிபூரணம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் இருக்கிறது பாருங்க. ஒரு பரிபூரணமும் எல்லாம் நம்முடைய தங்க நகைகள் இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பாக்ஸ் இருக்கிறது சொன்னால் அந்த பாக்ஸில் ஒன்னொன்றாக எடுத்துக்கொள்வதல்ல, அந்த பாக்ஸை தங்களுடையதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு தகப்பன் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தகப்பன் இடத்தில் பையில் இருக்கிறதற்காக நாம் பொய் பேசி மெய் பேசுவது போல அவர் ஏமாற்றிக் கொண்டிருப்பதல்ல, உண்மையை பேசி அந்த தகப்பனையே நாம் உள்வாங்கிக் கொள்கிறவர்களாக நாம் வாழுகிறவர்களாக இந்த நாட்கள் காணப்பட வேண்டும். அப்ப அந்த தகப்பனே நமக்கு உள் வந்தால் அந்த தகப்பனிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அனைத்து செல்வங்களும் எல்லாம் இருக்கும். பரிபூர்ணமான நமக்கு ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துவிடும். ஆகவே ஒரு மனிதன் தகப்பனை வசப்படுத்திக் கொள்ளாமல், தகப்பனை அன்பு கூறாமல், தகப்பனிடத்திலே தன்னுடைய கரிசனை செலுத்தாமல், தகப்பனுடைய பொருளுக்கு மாத்திரம் அவன் இயன்று கொண்டிருப்பவனை அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கும். நம்முடைய அப்பா அங்கு கொடுத்துருவாரோ இங்கு கொடுத்துருவாரோ என்று சொல்லி. ஆகவே அவர் எவ்வளவு கொடுத்தாலும் கூட இவனுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு நம்பிக்கை ஒரு மகிழ்ச்சி இருக்கார். அதைத்தான் இங்க சொல்லுகிறார். இப்பொழுது பாருங்கள், நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம், சபைக்கு வருகிறோம், எல்லா காரியங்களும் நாம் செய்கிறோம். எல்லா காரியங்களும் செய்தாலும் கூட ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், நமக்கு ஒரு திருப்தி இல்லாதவர்களாகவே ஆராதனைக்கு வருகின்ற பொழுதும் தொழுகை முடிந்து செல்லுகின்ற பொழுதும் உள்ளே இருந்து கொண்டிருக்கிற பொழுதும் மனக்குழப்பத்தோடும் இவையெல்லாம் இருந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? என் முட்டுவலி இன்னும் நீங்காமல் இருக்கிறது, என் கண்ணு வலி இன்னும் நீங்காமல் இருக்கிறது, எனக்கு இந்த காது வலி இன்னும் நீங்காமல் இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்னுடைய பிள்ளைகளுக்கு குறித்த நாட்களிலே திருவிழாமல் இருக்கிறது, அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று சொல்லி அங்கே ஒரு கூட்டம், அங்கே குடும்பமாக வருகிற பொழுது என்னுடைய பிள்ளைக்கு இல்லை என்பது ஒரு கூட்டம். இதெல்லாம் நியாயமானதுதான், நான் இல்லை என்று சொல்வேன். சில நபர்கள் என்ன சொல்வார்கள், இந்த மனிதனை போல நம்ம பேண்ட் சட்டை போட்டு வர முடியவில்லை, இந்த மனிதனை போல டிப்டாப்பாக வர முடியவில்லையே, என்ன செய்வது ஏது செய்வது என்று சொல்லி அப்படி சில பேருக்கு ஒரு எரிச்சலினுடைய ஆவி. சில பெண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய வேளாண்மையாக அவர்கள் மற்றவர்களே நாம் இருக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையானது இந்த பூமியிலே அவர் இருக்கிற பொழுது அவர்கள் என்னதான் கடவுளை துதித்தாலும் ஆராதித்தாலும் கைகட்டி குப்புற பாய்ந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையிலே அந்த பரிபூரணத்தை அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பரிபூரணத்தை, இந்த பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற பரிபூரணத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதுதான் இங்கு விசேஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே நாம் இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை நம்முடையவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நமதுடையவராக ஆக்கிக் கொண்டால் அவருடைய உருவத்தினால் ஆன ஒரு தகடை எடுத்து வைத்துக் கொள்வதா, அல்லது ஒரு படத்தை வைத்துக் கொள்வதா, அல்லது ஒரு சிலுவையை போட்டுக் கொள்வதா என்பதெல்லாம் யோசித்துக் கொடுத்தால் அப்படி அல்ல. அதான் மிக முக்கியம் இந்த இடத்துல. இன்னைக்கு அநேகவர்கள் அப்படி செய்கிறார்கள்.
தங்களுடைய ஒரு வீட்டிலே பார்க்கல என்று சொன்னால் அடுத்தவன் ஒரு சாமிகளை, அவனுடைய சில விக்கிர சாமிகளை அந்த ஒரு விளக்காங்குடி போல் அதில் வைத்து ஒரு லைட்டை ஏற்றி வைத்திருப்பார்கள் புறவின மக்கள். இதுபோல கிறிஸ்தவனும் என்ன செய்கிறான், ஒரு கிறிஸ்தவ போட்டாவை போட்டு அதிலே மின்னல் போல் அடிப்பது போல அடித்து அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அதற்கு தூபம் காட்டுவது போல அவன் சாயந்திரம் ஆகியவனே அதற்கு லைட்டு போட்டு அப்படின்னு சொல்லி அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே பேமானித்தனமாக கிறிஸ்தவனாய் இருக்கக்கூடிய நீ செய்கின்ற காரியம் இப்படிப்பட்டவைகளாக இருக்கிற காரணத்தினாலதான் நான் உங்களுக்கு வேதம் உங்களுக்கு சொல்லுகிறது, இந்த பரிபூரணம் இல்லாமல் உங்களுக்கு போய்விடுகிறது. இந்த பரிபூர்ணமான ஆசை இல்லாமல் போய் அவர் என்ன சொல்லுகிறார், ஏன் அவருடைய உருவத்தையோ அவர் சுமன் சிலுவையோ இதை பார்த்து கொண்டிருந்த அதை பெரிய மெச்சி கொண்டிருப்பதினால் ஒன்றுமல்ல, மாறாக அவர் சொல்லுகிறார், ஒருவனின் இடத்தில் அன்பு கூர்ந்தால் அவன் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்வானாக. அவருடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி வரும்படிக்கு அவர் தமது அடிச்சுவடுகளை வைத்திருக்கிறார். அவர் அடிச்சுவடில் நடக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறதை காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் அவர் செய்து முடித்து போயிருக்கக்கூடிய காரியங்களை நாமும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அவர் சுவிசேஷம் என்கின்ற செய்தியை ஆரம்பித்து வைத்தார். இன்றைக்கு முடிவுறுகிற நிலைமையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் நாம் எவ்வளவு சாக்கிரதையாக அதிலே கலந்து அதை சரியாக செய்ய வேண்டும். ஆகவே இதெல்லாம் செய்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை அந்த அவருக்குள் இருக்கக்கூடிய பரிபூரணம் எல்லாம் அவரையே நாம் சொந்தமாக்கிக் கொள்ளுகிற பொழுது நமக்கு இயற்கையாக கிடைத்துள்ளது. எந்த பொருளை எந்த நேரத்திலே எப்படி அதை நாம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த மகிழ்ச்சி நமக்கு இருக்கும். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உதாரணமாக பாருங்கள், இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிற அதனுடைய கருவிகளை எல்லாம் நாம் வாங்கி கொண்டாந்து வைத்து விட்டோம், அல்லது கொள்ளையடித்துக் கொண்டே வைத்து கொண்டாந்து வைத்து விட்டோம், பணம் கொடுத்து அல்லது கஷ்டப்பட்டு வாங்கி கொண்டு வைத்து விட்டோம். அதை மாட்டுகிறவர் ஒருவர் நமக்கு மாட்டி கொடுக்கப்பட்டால் ஒழிய இந்த கம்ப்யூட்டரை வைத்து ஒரு பிரயோசனமும் கிடையாது, அது குப்பையில தான் போட வேண்டியது இருக்கும். இதுபோல கர்த்தர் கொடுக்கின்ற நன்மைகளை எல்லாம் நாம் அனுபவித்து சந்தோஷமா இருக்க நினைச்சுன்னா நீ ஒரு குப்பையாத்தான் இருப்ப. கிறிஸ்துவினுடைய பிரமாணங்களையும் கிறிஸ்துடைய கற்பனைகளையும் உள்வாங்கிக் கொண்டு அவருக்கு பிரியமாக அவராகவே நீ மாறிக்கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் வளர்வது எதற்காக? சிறுபிள்ளையாக பிறந்த உடனே அந்த சாடை இருக்கிறது, இந்த சாடை இருக்கிறது, கொப்புரை மாதிரி இருக்கிறது, குழவிக்கல் மாதிரி இருக்கிறது, மரம் மாதிரி இருக்கிறது, மட்டை மாதிரி இருக்கிறது, அவங்க அப்ப மாதிரியே இருக்கிறது, அது தாத்தா மாதிரியே கள்ளமொழி முடிக்கிறான், அப்படி இப்படிலாம் ஒரு குழந்தைய சொல்வார்கள். ஆனால் வளர்ந்து வருகின்ற ஒரு காலத்திலே தன் தகப்பனை அப்படியே அது சுபாவத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். தன் தகப்பனை எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உரிய கிரியைகளையும் அவருடைய சாடையும் தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளாக அது வளர்கிற ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடியும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஆண்டவருடைய சகல பரிபூரணமும் அவர் வைத்திருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் இந்த வேதாமத்தில் இருக்கக்கூடிய இந்த செக் புக்கில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ கையெழுத்து போட்டு உள்ளாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அவரை உன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ போகிற இடமெல்லாம் அவருடைய இன்சில் இருந்து கொண்டே உனக்கு இருக்க வேண்டும். அதான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் கிறிஸ்துவின் நிருபம், கிறிஸ்துவின் பண்ணை, கிறிஸ்துவின் மாளிகை, கிறிஸ்துவின் கடிதம் என்றெல்லாம் நிருபங்கள் என்றெல்லாம் அவர் சொல்லுகிற காரியம் அதுதான். ஆகவே பிரியமானவர்களே, இந்த அடிப்படையிலே நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்பிக்கையும் அவருக்கு இருந்த மேன்மையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரை நமக்குரியவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக கீழ்ப்படிதல் மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.